இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தாயே, சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, குலதெய்வம் மாடத்தி அம்மா, நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யமலோகம் போய் யமன் கிட்ட போராடி என் உயிரை மீட்டு கொண்டு வந்தேன்னா இப்போ என் ஹஸ்பண்ட் சார் உயிரை மீட்டெடுக்க கோலமலைக்கு போறேன். எனக்கு அங்க அந்த மூக்குத்தி கிடைக்கணும். அத என் கையால் அந்த கோலமலை மீனாட்சிக்கு போடணும். அப்பதான் நான் போற காரியத்துல எனக்கு வெற்றி கிடைக்கும். உயிர் ஒரு இடத்துல, உடல் வேற இடத்துலன்னு பிரிஞ்சிருக்கிற என் ஹஸ்பண்ட் சார ஒண்ணு சேர்க்கணும். ஹஸ்பண்ட் சார் எனக்கு பழையபடி திரும்ப கிடைக்கணும். அதுக்கு நான் போற காரியம் ஜெயிக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் தாயே. உங்க குடிமி நல்லா இருக்குது. மாதாஜி, இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ஜாக்கி சான் படம் பாக்குற மாதிரியே இருக்குதே மாதாஜி. ப்ரோ, உங்க தலைவன் பேசுற சைனா பாஷையெல்லாம் எங்களுக்கு புரியாது. எங்க மாதாஜிக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், மத்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. எங்க தலைக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால இங்கிலீஷ் பேச வெக்கப்படுவார். இருங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். மேடம் வீடியோ கால்லே போட்டோலே தான் பார்த்திருக்காரு. நேர்ல உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்றாரு. ஓஹோ, மாதாஜி சந்தோஷமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வந்த வேலையும் கச்சிதமா முடிச்சு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரோட பாஷையில நீ சொல்லு. ஜிங்வா வாங்சோங் காஞ்சோ. கவலையே பட வேணாம்னு சொல்றாரு மேடம். கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் காக்கா கிக்குவா. இதோ இவதான். இவ கோலமலைக்கு போயிருக்கா. மலையில இருந்து இந்த பொண்ணு உயிரோடு திரும்பி வரக்கூடாது. அந்த மலையிலேயே இவ சாகணும். சார், மேடம் நீங்க சொன்னது அவருக்கு புரிஞ்சிடுச்சா? நானே பக்காவா செஞ்சு தரேன் சொல்றாரு மேடம். ஓ, கொலை பண்றதுக்கு பாஷையெல்லாம் முக்கியம் இல்லையாமா? மாதாஜி சொன்னது அப்படியே உன் தலைவனுக்கு புரிஞ்சு போச்சு போல இருக்குது. பாண்டி ரெடியா இருக்குது மாதாஜி, இந்தாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கும், நானே எண்ணி வச்சது. தம்பி, இப்பவே கிளம்பி கோலமலைக்கு போக சொல்லுங்க. நீ ஸ்ரீஹாவ் ஜிங்வாய் ஹைஷி. ஓகே ஓகே. ஓ சி. ஓகேலாம் இல்ல மிஸ்டர் டோங்லி. That girl is very dangerous. So many gods helps her. So you are very very careful. Go with smiling face. தேவிமா, வந்துட்டீங்களா? ஹாசினி, எனக்கு இந்த கிளி வேணும். நான் அதை வீட்ல வச்சு வளர்க்க போறேன். அதெல்லாம் வேண்டாம் தேவிமா. ஆஹா, எனக்கு வேணும். இதே சூர்யா கிட்டயோ இல்ல துர்காமா கிட்டயோ வேணும்னு கேட்டிருந்தா வேணான்னு சொல்லிருக்க மாட்டாங்க. ஹாசினி, நான் தான் சூர்யா. என்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஹாசினி. ஹாசினி, இப்ப வாங்கி கொடுக்க போறியா இல்லையா? சரி சரி, இரு வாங்கி தரேன். நாகஜோதி, இது சாதாரண கிளியா இல்லனா சூர்யாவா? இது சூர்யாவே தான், டவுட்டே வேண்டாம்.
இப்ப என்ன பண்றது? நாகஜோதி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படியாவது துர்காவுக்கு விஷயத்தை புரிய வைக்கணும். என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா மாதாஜி? கிளி நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்திருக்குது, அதுவும் கூண்டுக்குள்ள அடப்பட்டு வந்திருக்குது. இனிமே அதால எங்கேயும் பறந்தும் போக முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நம்ம லக்க பாத்தீங்களா? துர்கா கூட வீட்ல இல்ல. இனிமே இந்த கிளி நாக்ஸுக்கு, டைமண்ட் உங்களுக்கு. இப்ப பாருங்க. ஹாய் செல்லக்குட்டி. கிளி ரொம்ப அருமையால இருக்குதே, எங்க புடிச்சிட்டு வந்த? எதுக்கு அடிக்கிற? கிளிய தொட்டா அடி வாங்குவ. இந்த கிளி எனக்கு தான் சொந்தம். நான் செல்லமா வளர்க்க போறேன். சித்தப்பு, நீங்க என்ன கிளிய வச்சு ஜோசியமா பார்க்க போறீங்க? இல்ல, போங்க, போய் வேலை பாருங்க போங்க. என் வேலையை இனிமே தான் பார்க்க போறேன். பார்க்கிறேன். நம்மள தவிர வீட்ல இருக்கிற ஹாசினி, தேவி, பார்வதி எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நாம மட்டும் தான் பேய் மாதிரியே கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல நீ பேய் மாதிரியே உலாத்திக்கிட்டு இருக்கிற. அப்போ நான் மேல போய் அந்த கிளிய கூண்டோட தூக்கிட்டு வரேன். என்ன நாக்ஸ், தூக்கிட்டு வர போறியா? அப்போ கிளியோட உடம்புல இருக்கிற சூர்யாவோட உயிர் உனக்கு வேண்டாமா? முட்டாள் மாதிரி பேசாத பாண்டி. பாம்பு கூட என்ன திட்ட ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் என் நேரம். கொடுமைடா கொடுமை. அந்த கிளிய கொண்டு வந்து அதை என் கணவன் உடல் இருக்க இடத்துக்கு கொண்டு போய் கிளிக்குள்ள இருக்க சூர்யா உயிரை எடுத்து என் கணவன் உடம்புக்குள்ள வச்சு அவருக்கு நான் உயிர் தர போறேன். உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல நான் ரொம்ப பாராட்டுறேன் நாக்ஸ். நீ வந்ததுல இருந்து இதத்தான் சொல்லிட்டு இருக்க, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிற. முறைக்குது. ரொம்ப சந்தோஷம் நாகஜோதி. உன்னை தடுக்கவோ உனக்கு இடைஞ்சல் கொடுக்கவோ அந்த துர்கா கூட ஊர்ல இல்ல. அதனால நீ சீக்கிரமா போய் அந்த கிளி இங்க கொண்டு வந்துரு. அதுக்கப்புறம் நாம உன் கணவர் இருக்கிற இடத்துக்கு போலாம். சூர்யா உயிர் உனக்கு, உன் பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரம் எனக்கு. சூப்பர் சிஸ்டர். என்ன நீ இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கிற? சீக்கிரமா கிளம்பி போய் கிளிய கூண்டோட கடத்திட்டு வந்துருப்பா. சரி. போயிட்டா. சிஸ்டர், நான் வேணா போய் நாக்ஸ ஃபாலோ பண்ணட்டுமா? எதுக்கு? ஒருவேளை நாக்ஸ் கிளிய கிளி கூண்டோட தூக்கிட்டு போயிட்டா அப்புறம் வைரம் நம்ம கைய விட்டு போயிரும்ல சிஸ்டர். ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்றது, இது எல்லாமே மனுஷங்க குணம். பாம்புக்கு அந்த மாதிரி கெட்ட குணம் எல்லாம் இருக்காது. இதத்தான் நானும் அன்னைக்கே சொன்னேன். ம். ஆனா பஞ்ச வச்சு பழி வாங்குறதுல மனுஷனை விட மோசமான குணம் பாம்புக்கு. அதையும் புரிஞ்சுங்க. என்னது? இது என்ன பாம்பு மாதிரி சீருது?